ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னைக்கு ராகவேந்திரரை பற்றி சொல்ல போகிறேன். ராகவேந்திரருக்கு கணக்கில்லாத ஸ்லோகங்கள் இருக்கு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரிகள் ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. அதுவும் அப்பண்டா எழுதின ஸ்லோகம் ரொம்ப நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு முக்கியமாக சின்னதாக ரெண்டு வரியில ஸ்லோகம் 3 ஸ்லோகம் சொல்கிறேன். அதை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தாக்க ரொம்ப நல்லது. எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா, அதில் ஸ்ரீ ராகவேந்திரரை தெரியாதவா இருக்கவே மாட்டேன். இப்போ ராகவேந்திரரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓம் வெங்கடநாதாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ ராகவேந்திர பிரச்சோதயாத். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ராகவேந்திரா காயத்ரி. ஓம் வெங்கடநாதாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ ராகவேந்திரா பிரச்சோதயாத். இந்த ராகவேந்திர காயத்ரி மந்திரத்தை வியாழக்கிழமையில மட்டும் இல்லை, தினந்தோறும் சொல்லலாம். உண்மையான பக்தியோட இந்த காயத்ரி மந்திரத்தை 48 நாளைக்கு சொல்லின்னு வந்தாக்க ராகவேந்திர சுவாமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாம் எந்த காரியத்தை நினைச்சுண்டு அல்லது வேண்டிண்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் அது நிச்சயம் நிறைவேறும். இதோடு இன்னும் 2 சக்தி வாய்ந்த 2 ஸ்லோகம் இருக்குது. இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்ச ஸ்லோகம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அப்படின்னாக்க பூஜ்யம்னாக்க என்ன? ஒன்றும் இல்லை. இந்த லோகத்தில் ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை. சத்திய தர்ம ரதாயச்ச, சத்திய தர்மத்தை கடைபிடித்தவர். பஜதாம் கல்பவிருக்ஷாய, அவரை பூஜை பண்ணினா கல்பவிருக்ஷம் மாதிரி அனைத்தும் கொடுப்பார். நமதாம், நமஸ்காரம் பண்ணினால் காமதேனுவை, காமதேனு போல நாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பறான். சத்திய தர்மத்தின் பாதுகாவலராக இருக்கும் பகவான் ராகவேந்திரர் கல்பவிருக்ஷம் மாதிரி நாம் கேட்கிற நல்ல காரியம் அத்தனையும் நிறைவேறும். ராகவேந்திர மனசார வேண்டிக்கணும். அனைத்து பக்தர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுறார். ராயர்னாக்க ராகவேந்திரரோட பேர் ராயர். ராயருக்கு எந்த ஜாதி, நிறம், மதம் எதுவும் அவர் பார்க்க மாட்டார். அவளோட உண்மையான அன்பு மட்டும்தான் அவர் பார்க்குறார். அன்பு பக்தி 2ஐயும் தான் அவர் பார்க்குறார். பசு என்ன பண்ணுறது? பால் கொடுக்குறப்ப இந்த பால் யாருக்கு? அவன் இந்துவா இல்லை மற்ற ஜாதிக்காரனா அப்படின்னு பார்க்கறதா? இல்லையே. அது மாட்டில் எல்லாருக்கும் பால் கொடுத்துன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி ராகவேந்திரர் கேட்பறதில்லை. பக்தர்களோட குறையை நிவர்த்தி பண்ணுறார். லோகம் பூரா நல்ல ஆரோக்கியம், நிறைய பக்தி, உலக அமைதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பல முறை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ வேணாலும் பண்ணலாம். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்லின்னு இருக்கலாம். இன்னொன்று வெரி இம்பார்ட்டண்ட், இது சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி. சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி விஜ்ஞானவத் தேக சப்தவதீன் தத்வா சரீரோத்வா சமஸ்த தோஷான் ஹத்வாச. பரிசுத்த பக்தி குரு ராகவேந்திரா. அவரே இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி விஜ்ஞானவத் தேக சப்தவதீன் தத்வா சரீரோத்வா சமஸ்த தோஷான் ஹத்வா. பரிசுத்த பக்தி குரு ராகவேந்திரா, அதாவது சந்தான சம்பத், புத்திர பாக்கியம், நல்ல புத்திகள், உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதிகளும் போயிடணும். பகவான் கிட்டக்க உண்மையான பக்தியோட பிரார்த்தனை பண்ணினா நிச்சயமா நிறைவேறும். ஸ்ரீ ராகவேந்திர மடத்துக்கு போனால் நிச்சயம் பழம் வாங்கிட்டு தான் போகணும். அவள் நமக்கு கொடுக்குற மங்களாட்சதையை அவசியம் வாங்கிக்கணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பிக்கை தானே முக்கியம்.
நம்பினோர் கைவிடப்படார். ஓம் வெங்கடநாதாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ ராகவேந்திரா பிரச்சோதயாத். நன்றி, வணக்கம்.